வணக்கம் காய்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா எங்கள் பிள்ளைங்க தர்பூசணியை வச்சு என்ன பண்ணுறாங்கன்னு தெரியுமா? என்னப்பா பண்ணுறீங்க? தர்பூசணியை வச்சு ஜூஸ் செஞ்சு குல்ஃபி செய்கிறீங்களா? என்ன பண்ணீங்க? முதல்ல தர்பூசணி இப்படி கட் பண்ணிக்கணுமா? இப்படி புழிஞ்சு எடுத்துக்கணுமா? சக்கரை போட்டு கலக்கணுமா? நீ என்ன பண்ணுறீங்க? புழியறீங்களா? இப்படி தான் புழியணுமா? மிக்சிலையும் போடலாம், ஆனால் கையில் புழிஞ்சாதான் நல்லா இருக்கும்ல. இது ஃப்ரிட்ஜரில் வைக்கணுமா? ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தா குல்ஃபி ரெடி. எவ்வளோ நேரம் ஆகும் அது ரெடி ஆக? 5 hours. நீ சொல்லுப்பா. 5 hours. என்ன பண்ணணும்? இல்லை சக்கரை போடணுமா? இப்படி தான் புழியணுமா? புழிஞ்சு கட்டு. தூக்குங்க அந்த ஃபில்டரை லைட்டாக. உள்ள சாறு இருக்கா? வெரி குட். இதுக்கு பேர் என்ன? அது வாட்டர் மெலன் குல்ஃபியா? பாரு, அள்ளி விட்டது குல்ஃபி செய்கிறீங்க. எங்க? ஆமாம், அப்படியா? சரி சரி, சூப்பர். சரிங்க, ஃப்ரீசரில் வச்சுட்டு எப்படி வந்துருக்குன்னு பார்ப்போம். சரி, சக்கரை அதில் மிஸ் பண்ணணுமா? ஸ்வீட்டாக இருக்கும்டா. நிறைய போட்டா ஸ்வீட்டாக இருந்தால் தானே பிடிக்கும் உங்களுக்கும். சக்கரை போட்டு மிக்ஸ் பண்ணணும். அந்த சக்கரை கரையில் இருக்கும். சக்கரை மிக்ஸில் போட்டு பவுடர் ஆக்கிக்குவோம். சக்கரை மிக்ஸில் போட்டு பவுடர் ஆக்கிக்குவோம். நல்லா கலக்கணும். என்ன பண்ணுது? வாய் கூசுற மாதிரி இருக்குங்களா? எவ்வளோ நேரம் கலக்கணும்? 10 minutes. 10 minutes-ஆ? 5 minutes கூட பண்ணலாம். கலக்கிட்டீங்க. இப்போ நம்ம இதை ஒரு இதில் போட்டுக்கலாம். என்ன பண்ணுறீங்க? கிளாஸில் போட்டு போகிறோம். நிறையா வந்திருக்கு காய்ஸ். ஸ்பூன் எடுத்து சொல்லி வச்சா நிறையா வந்துருக்கு. ஒன்றும் நிறையா வந்துச்சா? இதை போய் ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். நீ ஸ்பூன் போடணுமா? நல்லா. ஓகே, அதில் மறுபடியும் ஜூஸ் ஊற்றி இது பண்ணு காய்ச்சி. அதில் ஜூஸ் ஊற்றி மறுபடியும் கலக்கி அப்போ தான் அது ஃபுல்லாக ஃபில்டர் ஆகும், கரையும். அதுக்கு போதும், நிறைய ஊற்றக்கூடாது, கொஞ்சம் ஊற்றி கலக்கணும். மறுபடியும் எடுத்து அதில் ஊற்றிக்கோல, மறுபடியும் அப்படியே எடுத்து ஊற்றணும். தப்புன்னு சாய், பொறுமையாக சாய்ச்சா நின்றுடும் சக்கரை. ஸ்பூன் கொண்டு நம்ம ஃப்ரீசரில் வச்சுக்கலாம். ஸ்பூன் கொடுங்க. இது மேலே ஒரு கவர் போட்டு ஐஸ் குச்சை வேணால் சொருவிக்கோங்க. ஜரம் இல்லைன்னா ஐஸ் குச்சி நீ போட முடியா? நாங்கள் ஃப்ரிட்ஜில் போய் வச்சுக்கலாம். ஃப்ரீசரில் வைக்கணும். எங்கே வைக்கணும்? ஃப்ரீசரில். சரிம்மா. பொறுமையாக சாப்பிட்டா அதோட டக்குன்னு சாப்பிட்டா மூஞ்சில் பார்த்து மூடி வச்சு ஒரு 5 hours வெயிட் பண்ணணுமா? இப்படி செய்.
குல்பி ரெடியா? ரெடி ஆகிடுமா 5 ஹவர்ஸில்? ரெடி ஆயிடும். வெரி ஹாய் காய்ஸ், ஹாய். குல்பி ரெடி ஆயிடுச்சா? ரெடி ஆயிடுச்சு, வாங்க நம்ம பார்க்கலாம். சரி ஓப்பன் பண்ணுங்க. எடுங்க, ஒருத்தலாம் எடுங்க. காட்டு. கைஸ், வாவ், இது என்ன பண்ணணும் இப்போ? இப்போ நம்ம சைடுல கத்தி வச்சு குட்டி அப்படியே இப்படி ரவுண்ட் பண்ணி இப்படி அதை விட ஈஸியான மெத்தட் இருக்கு, வாங்க பண்ணலாம். ஓகே. என்ன பண்ணணும், தண்ணியில் இப்படி காட்டணும். தண்ணியிலே காமிச்சோம் அப்படின்னா வந்துடும். எப்படி மலை கேமரா அப்படி ஆன்லைன் அப்படி இது ஒன்றும் இதாகலப்பா. நான் கொஞ்ச நேரம் செஞ்சு ஜீத் இங்கே வாங்க, சீக்கிரம் வாங்க. ரெடி ஆகிடுச்சு பாருங்க. இது தெரியுதாப்பா நல்லா? பாரு, எடு, வீடியோவில் வருதா? குத்தி கிழிச்சு காட்டுங்க காய்ஸ், நம்ம குல்பி ரெடி. காட்டு, வச்சு சாப்பிட்டு பாரு. இப்படி திரும்ப, அப்பா பக்கம் திரும்ப. வை, நல்லா இருக்கா? நம்ம குல்பி ரெடி. வா, ஹாலுக்கு வா, வாங்க வாங்க, இப்போ சாப்பிடு. நம்ம குல்பி ரெடி. அக்கா கிட்ட கொஞ்சம் கொடுங்க. போ கார்த்தி, வா காட்டு. குல்பி ரெடி ஆயிடுச்சா? ஸ்வீட்டாக இருக்கா? இப்போ நம்ம குல்பி ரெடி. குல்பி ரெடி ஆயிடுச்சா? காட்டு, காட்டுங்க. சூப்பர் டேஸ்டியான குல்பி. நல்லா இருக்கா? சாப்பிடுங்க பார்ப்போம். ஓகே. பாய். பாய்.